அத்தியாயம் 71 வெளியேற்றப்பட்டாரா? என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நாங்கள் எல்லோரும் சமாளிக்க போராடிக் கொண்டிருந்த மிருகம் தோற்கடிக்கப்பட்டது. மினோட்டாரின் தோலை வெட்ட கருப்பு ஸ்கிமிட்டர் ஒரு உயர்ந்த அடுக்கு மிருக படிக ஆயுதமாக இருக்க வேண்டும். பயன்படுத்தப்பட்டாலும் கூட எங்கள் எல்லா ஆயுதங்களும் நடைமுறையில் பயனற்றவை. அந்த மிருகம் கொல்லப்பட்டவுடன் இன்னொரு விஷயம் நடந்தது. எனக்கு இன்னொரு தகவல் வந்தது. மானாவை உரியும் ஒரு திறமை மானா வடிகால் போன்றது. மானா வடிகால் விலங்குகள் மற்றும் மக்களின் மானாவை விழுங்கிய இடத்தில் மானா தின்னும் அந்த விலங்குகளின் அடிப்படை பண்புகளை உட்கொண்டது. இதற்கு ஒரு உதாரணம் மினோடார். மின்னலின் அடிப்படை பண்புகளைக் கொண்டிருந்தது. நான் மினோடாரை தொட்டால் அது எனது மின்னல் சார்ந்த திறன்களை வலுப்படுத்த அனுமதிக்கும். அடிப்படை பண்புகள் தேவைப்படும் திறன்கள் தற்போது என்னிடம் இல்லாததால் இது மிகவும் பயனற்றதாகத் தோன்றினாலும் இந்த திறமையை நான் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து எனக்கென்று சில கோட்பாடுகள் இருந்தன. ஆனால் அதைப் பற்றி கவலைப்பட நேரமில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் கவலைப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருந்தது. சர்கே தற்போது எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று எங்களில் யாருக்கும் தெரியாது. விதிகள் தெளிவாக இருந்தன. வெளிப்படையான அனுமதி வழங்கப்படாவிட்டால் யாரும் சிவப்பு கதவில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. தண்டனை உடனடியாக அகாடமியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. சர்கே எங்கள் மூவரையும் நோக்கி நடந்து வந்தார். அவரது மார்புப் பகுதியில் சண்டையின் பல இரத்தக்கோடுகள் இருந்தன. நீங்க வந்த உடனே கொம்பு ஓனாய் ஓடிட்டுச்சு சார் என்றேன். சர்கே மினோட்டாரை எதிர்த்துப் போராடிக் கொண்டிருந்தபோது நான் ஆரோவை அழைக்காமல் விட்டுவிட்டேன். இப்போது என் 2 கால்களில் நிற்க போதுமான பலத்தை நான் திரட்டினேன். ஆரோவை பற்றி எரிக் மற்றும் மற்றவர்களுக்கு ஒரு சாக்குப்போக்கை கூறலாம். ஆனால் ஒரு மாஸ்டர் நைட் அதைக் கண்டுபிடித்தால் அது நிறைய சிக்கல்களை உருவாக்கும். சர்கே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லேசான படிகத்தைக் கொடுத்துவிட்டு ஜாஸ்மின் படுத்திருந்த இடத்திற்கு நடந்து சென்றார். அவர் அவளைத் தனது தோளில் தூக்கி வைத்துவிட்டு என்னை பின்தொடர் என்றார். சர்கே எங்களில் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாங்கள் வந்த திசையில் திரும்பிச் செல்லத் தொடங்கினார். இது மோகனுக்கு மேலும் பதட்டத்தை ஏற்படுத்துவதை என்னால் பார்க்க முடிந்தது. இறுதியாக அவர் மழுப்பலாகப் பேசினார். நாங்கள் அகாடமியிலிருந்து வெளியேற்றப்படப் போகிறோமா? சர்கே நடப்பதை நிறுத்திவிட்டுத் திரும்பிப் பார்த்தார். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உடல்களை உன்னிப்பாகப் பரிசோதித்தார். நீங்கள் எல்லோரும் இன்னும் உயிருடன் இருப்பதற்கு அதிர்ஷ்டசாலிகள். அகாடமியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் பரவாயில்லை. ஏதோ காரணத்தினால் அந்த மிருகத்திடம் அதிக மந்திர சக்தி இல்லை. இல்லையெனில் நான் கூட மிகவும் சிரமப்பட்டு இருப்பேன். அப்படின்னா வெளியேற்றப்படுவதைப் பற்றி மோகன் இன்னும் தெளிவாகக் கவலைப்பட்டார். சர்கே பெருமூச்சு விட்டார். சாதாரணமா நீங்க அந்த இடத்துலயே இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா உங்களை மாதிரி நைட்ஸ் எங்களுக்குத் தேவை. ஒரு ராஜா மாதிரி மிருகத்தை எதிர்த்துப் போராடுறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல். நீங்க 4 பேர மாதிரி நல்லா படிக்கிறவங்கள வெளியேற்றுறது வீண் வேலை. இதை நமக்குள்ள ரகசியமா வச்சுக்குவோம். நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும்? ஏரிக் கேட்டார். இந்தக் கேள்வியில் எனக்கும் ஆர்வம் இருந்தது. ஜாஸ்மின் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போது அவளைப் பார்க்கும்போது அது அவள்தானா என்று கற்பனை செய்வது கடினம். பதுங்கியிருப்பவர் எனக்குத் தகவல் கொடுத்தார். யார் பதுங்கியிருப்பவர்? எரிக் ஆச்சரியத்துடன் கேட்டார். நீங்கள் மாணவர்கள் ஒரே நாளில் நிறைய ரகசியங்களைக் கற்றுக்கொண்டீர்கள். நாங்கள் சிவப்பு கதவுகளைக் கடந்தவுடன் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. என் பதவியில் இருந்தாலும் என்னால் செய்யக்கூடியது மிகக் குறைவு. நாங்கள் நடந்து கொண்டே இருந்தோம். இறுதியில் அந்த பெரிய இரும்புக் கதவை அடைந்தோம். சர்கே மீண்டும் நின்றார். உங்களில் யார் இந்தக் கதவைத் திறந்தீர்கள்? மற்றவர்கள் பதில் சொல்வதற்கு முன் நான் விரைவாகச் சொன்னேன். நாங்கள் இங்கு வந்தபோது அது திறந்திருந்தது. நான் மற்றவர்களைப் பார்த்தேன். இதை ஒரு ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறேன் என்பதை அவர்கள் விரைவாகப் புரிந்து கொண்டார்கள். பின்னர் சர்கே எங்களை கதவுகளின் மறுபக்கத்தில் காத்திருக்கச் சொன்னார். அவர் என்ன செய்கிறார் என்பதை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் பிரமாண்டமான இரும்பு கதவுகள் மூடத் தொடங்கின. அவர் கதவுகள் மூடுவதற்கு முன்பு வேகமாக ஓடி பூட்டி மீண்டும் பொருத்தினார். நாங்கள் முதலில் சந்தித்தது போல் அவை தோன்றும் வரை நாங்கள் நடக்கத் தொடங்கியபோது ஒரு மென்மையான குரல் கேட்டது. நீங்கள் வலிமையாக இருக்கும்போது திரும்பி வாருங்கள்.
எல்லோருடைய எதிர்வினையையும் வைத்துப் பார்த்தால் அந்தக் குரலைக் கேட்டது நான் மட்டுமே. எந்த சந்தேகத்தையும் எழுப்பாமல் நான் தொடர்ந்து நடந்து சென்றேன். அந்தக் குரல் பழக்கமான ஒன்றுதான். நான் கனவில் கேட்ட அதே குரல் அது. சுழல் படிக்கட்டு வழியாக மீண்டும் ஏறி இறுதியாக சிவப்பு கதவை அடைந்தோம். நாங்கள் முதலில் வந்தபோது இருந்ததைப் போல இன்னும் காவலர்கள் இல்லை. சர்கே கதவில் ஒரு புதிய பூட்டைப் போட்டார். அதனால் நாங்கள் ஒருபோதும் உள்ளே நுழைந்ததில்லை என்பது போல் இருந்தது. பின்னர் அவர் ஜாஸ்மினை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தினார். மீதமுள்ளவர்களையும் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யுமாறு அவர் பரிந்துரைத்தார். சர்கே புறப்படுவதற்கு முன் ஏரிக் கடைசியாக ஒன்றை கேட்க வேண்டியிருந்தது. நம்மிடம் மினோட்டாரின் மிருகப் படிகம் இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? சர்கே மிருகத்தை தோற்கடித்த உடனேயே மிருகப் படிகத்தை உடலில் இருந்து பிரித்தெடுத்தார். அந்த அமைப்பு படிகத்தை பெற்றிருக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் இன்று அதிர்ஷ்டம் என் பக்கமில்லை. இது என்னுடைய பரிசு. உங்க சின்ன சின்ன அடிகளுக்காக நான் காயமடையவில்லை. அதன் பிறகு சர்கே நிழல்களால் சூழப்பட்டு எங்கள் பார்வையில் இருந்து மறைந்தார். சர்கே சொன்னபடி நாங்கள் செய்து நேராக மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதனை செய்து கொண்டோம். ஜாஸ்மின் இன்னும் மயக்கத்தில் இருந்தார். சில நாட்கள் அங்கேயே இருக்க வேண்டும் என்று எங்களுக்குச் சொல்லப்பட்டது. எரிக் தனது கை குணமாகும் வரை காத்திருக்கும்போது ஒரு காஸ்ட் அணிய வேண்டியிருந்தது. மோகன் எங்களில் மிகக் குறைவாகவே காயமடைந்தார். சில இடங்களில் சில தீக்காயங்களுடன் தப்பினார். மறுபுறம் எனக்கு மருத்துவமனையில் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது. முதலில் நான் மருத்துவமனையில் சோதனை செய்தபோது ஜாஸ்மினைப் போலவே சில நாட்கள் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு எந்த பெரிய மேலோட்டமான காயங்களும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு சிகிச்சையளிக்க வேண்டிய பல உள்காயங்கள் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். சில மணிநேரங்கள் கடந்த பிறகு மருத்துவர்கள் இன்னும் சில பரிசோதனைகளை நடத்தினர். முடிவுகளால் குழப்பமடைந்தனர். உள்காயங்கள் இல்லை. ஆரம்ப பரிசோதனையின் போது பயன்படுத்தப்பட்ட தவறான மருத்துவப் பொருட்கள் என்று அவர்கள் அதைச் சொன்னார்கள். 1 அல்லது 2 நாட்களுக்குப் பிறகு நான் செல்லலாம் என்று சுதந்திரமாக இருந்தேன்.